உலக நீரழிவு நோய் தினத்தை முன்னிட்டு நவம்பர் 14ஆம் தேதி திருநெல்வேலி தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை முன்பு விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியில் தலைமை மருத்துவர் டாக்டர் முகமது பைசல் சர்க்கரை நோயினால் கண்களில் உள்ள நரம்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி எடுத்துரைத்தார். இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர், செயலாளர் டாக்டர் பிரபுராஜ், பொருளாளர் டாக்டர் கண்ணன், வேலாயுதம் பிள்ளை கிளினிக் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் அஜித், ரோட்டரி கிளப் அரிமா சங்க நிர்வாகிகள் ரோஸ்மெரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி NSS பேராசிரியர் செல்வராணி மற்றும் NSS மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் கரங்களில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி நின்றனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் அனைத்து மருத்துவர்கள், நிர்வாக அதிகாரி சுப்புலட்சுமி மற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். வேலு வரவேற்று பேசினார். பாலாஜி நன்றி கூறினார். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் முகமது பைசல், தி ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலி பிரான்ச்சோடைய CMO. ஸோ இன்னைக்கு நவம்பர் 14, அதாவது வேர்ல்டு டயபெட்டிக் டே. இது எதுக்கு நவம்பர் 14 வேர்ல்டு டயபெட்டிக் டேயாக நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராமாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்சுலின்ங்கிறது கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சவங்க பேர் ஃப்ரெட்ரிக் பாண்டிங். அவருடைய பிறந்த நாள் தான் இந்த நவம்பர் 14. ஸோ அதை நம்ம எல்லாருமே ஒரு வேர்ல்டு டயபெட்டிக் டேவாக கொண்டாடுறோம். டயபெட்டிக்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப காமனாக நம்மளுடைய ஃபேமிலியில இருந்து மற்ற பக்கத்து வீடு எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் இது. இதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருந்தது. பட் இப்போ 2020 ஆஸ் பர் WHO ரிப்போர்ட் படி இந்தியாவில் 2020ல் ஒரு சராசரியா 8 கோடி பேருக்கு டயபெட்டிக் இருந்தது. பட் இப்போ இந்த மே 2025 ரிப்போர்ட் படி பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது. அந்த ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 10 கோடி தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம இவ்வளவு அவேர்னஸ் எல்லாம் இருந்துமே இந்த நம்பர்ஸ் கூடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்ப்ராப்பர் டயட் ஹேபிட். ஸோ நிறைய ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிறது, நம்மளுடைய டயட்ல நிறைய சுகர்ஸ் எடுத்துக்கிறது, ரிஃபைன்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, இதுகெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இம்ப்ராப்பர் ஒரு எக்ஸசைஸ், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, இதுகெல்லாம் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா நமக்கு டயபெட்டிக் வர்ற சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நவம்பர் 14 நம்ம வேர்ல்டு டயபெட்டிக் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது மக்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே போய் சேரணும். ஸோ நம்ம நிறைய பேர் ஒரு முக்கியமான பேர்டனாக இருக்கிறது, இதுக்குன்னு உண்டான வைத்திய செலவுகள் தான் முக்கியமான பேர்டனாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம்னாவே நம்ம இந்த மாதிரி மருத்துவமனைக்கு செலவு பண்ணுற நிறைய அமௌண்ட்டுகளை நம்ம மிச்சம் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ.